ஆண்டவர் உங்க மேல அழைப்பு வச்சிருந்தாருன்னா நீங்க மறைச்சிருக்க முடியாது. நீங்க நீங்க ஹிடனான ஒரு இடத்துல இருக்க முடியாது. கண்டிப்பா அவரோட அழைப்பு, அவரோட திட்டம் உங்களை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும். உங்கள் தலையை உயர்த்தும். கர்த்தர் உங்க மேல திட்டம் வச்சிருக்காரு. நீங்க அதை விசுவாசிங்க. நம்ம நினைக்கிறோம் புல்பிட் மேல நின்னு நல்லா மைக் பிடிச்சு பேசினாதான், இல்லைன்னா நல்லா பாட்டு பாடினாதான் ஏசப்பா சந்தோஷப்படுவாரு. எனக்கு வந்து இந்த இசைகள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் நிறைய பேச நல்லா ஃப்ளூயன்ஸா நல்லா சூப்பரா பேச தெரிஞ்சிருந்தாதானே நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய முடியும். நான் என்ன செய்ய முடியும், எனக்கு தான் எதுவுமே தெரியாதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல இவர் வந்து ஒரு ப்ராஃபெட்டோ இல்லைன்னா ஒரு ப்ரீச்சரோ இல்லைன்னா ஒரு வர்ஷிப் லீடரோ யாருமே கிடையாது. இந்த பெசலேயேல் யாரு அப்படின்னா ஒரு கிராஃப்ட்ஸ்மேன். மரங்களை வெட்டி ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு பில்டர். அவ்வளவுதான். ஒரு பில்டர் மூலமா ஆண்டவர் தன்னுடைய மகிமை வந்து விளங்கும்படியான ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவனை தெரிந்தெடுத்து அவனை ஞானத்தினால அவரோட ஆவியினால நிரப்பி பயன்படுத்துறாரு அப்படின்னா உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஏன் அவரால் முடியாது?